சினிமாவில் நான் இல்லை, விஜயை சந்தித்தேன். கிழக்குல என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் உற்சாகமாக மக்கள் வராங்க, அவரோட இதுக்கு ரேலிக்கு. ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாடு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை. காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் இன்னும் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம்? கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க கோரிக்கையை வைக்கலாம். இது நாங்க ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எங்களுது. யார் வேணா எந்த கோரிக்கையும் வைக்கலாம். அதுல ஒன்றும் இதே இல்லை, பிரச்சனையே கிடையாது. இது கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா கடைசி முடிவு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் எடுக்கும். விஜயுடனான உங்களோட சந்திப்பை முழு அரசியலாக்கத்துக்கு பேசப்படுது. பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசியிருக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ்ல நிறைய நிகழ்வு இருக்கலாம், அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசியிருக்கலாம். ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாக இருக்காங்க. சினிமாவில் நான் இல்லைப்பா, முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமாவில் நான் இல்லை, விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியும். சந்திப்பு இந்த மாதிரியான ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதுங்கப்பா. காங்கிரஸ் கட்சியில பொறுப்புல இருந்து சந்திக்கும் போது அந்த கேள்வி அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒண்ணுதானா, ஐடென்டிட்டி ஒண்ணுதானா? மற்ற ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்க ஏன் இவ்வளவு பெரிய கேள்வி கேட்குறீங்க? விஜய் பார்ட்டிஸோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த எலெக்ஷன்? உங்களோட ப்ரெடிக்ஷன், being a politician. ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிழக்குல என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் உற்சாகமாக மக்கள் வராங்க, அவரோட இதுக்கு ரேலிக்கு. அதெல்லாம் அது ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. அதுல ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. வராங்க, ஏன்னா மக்களுக்கே தெரியுது. அங்க அவர் பாக்குறதுக்கு ஒரு நடிகரா பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க. இப்போ அதுல இருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. அவரு ஒரு சக்தி தான். அதை மறுக்கவே முடியாது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாடு. நன்றி. அந்த சக்தியை நீங்க பயன்படுத்தி பார்க்கணும். அதான் சொன்னேன், 3 கோரிக்கைங்க. அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக கோரிக்கை. இதுல ஒரு பிரச்சனையே கிடையாது.